ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள பல பேர் ஐபிஎல்ல பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3-4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், அது மட்டும் இல்லாமல் பிடிச்சவங்களுக்கு போட போகிறோமா, பிடிக்காதவங்க ஜெயிக்க போகிறாங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் இதே சமயத்தில் நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, மோர் தென் 1000க்கும் மேற்பட்ட பலாயிரம் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல கிடையாது. பட் ஆனா இது மத்திய பிரதேசத்துல. மத்திய பிரதேசத்துல நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கடந்து போ முடியாது. ஏன்னா, அந்த மக்கள் பண்ற போராட்டத்தின் வழிமுறையே வந்து ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு. பல மக்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா, கழுத்துல தூக்கு மாட்டி தொங்குவாங்க இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலா தன்னுடைய கழுத்துல ஃபுல்லா கயிற கட்டிக்கிட்டு அங்க இருக்க பெண்கள், அந்த போராட்டத்துல இருக்க பெண்கள் எல்லாமே சாவு படுக்கைன்னு சொல்லிட்டு எரிய போற சாவு படுக்கையில போய் படுத்துக்கிட்டு, தண்ணீர மூழ்கிக்கிட்டும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இவங்க முன்னெடுத்தவங்க எல்லாருமே எதுக்காக முன்னெடுத்திருக்காங்க? இவங்க யாருன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ஸ் ஆதிவாசிகள். காட்டுக்குள்ள வாழ்ற ஆதிவாசிகள். அவங்களுடைய குரல்கள் வெளி உலகத்துக்கு கேட்கறதே கிடையாது. ஏன்னா, அவங்கள்ட்ட பெரிய நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட அவங்கள்ட்ட ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோ, ஃபோனோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா அவங்களுடைய பிரச்சனைய வெளிக்காட்ட முடியாது. அவங்கள்கிட்ட எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலுமா இருந்தாலும் சரி, ஒரு மீடியாவே அது பெருசா காட்டுறதில்ல. நம்ம பார்க்குற எத்தன மீடியால இந்த இந்த நியூஸ் நம்ம எத்தன பேருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு தான் அந்த போராட்டம் போய்க்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1, 2 பேர் கிடையாதுங்க. பலாயிரம் மக்கள் அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரிவர இன்னொரு ரிவரோட சேர்க்க போறாங்க. ஓகேங்களா? பெத்வா அப்படின்ற கென்ன்ற ரிவர்ல இருந்து பெத்வான்ற ரிவருக்கு தண்ணி அனுப்ப போறாங்க. அதுக்காக தான் அந்த போராட்டத்தையே இன்னொரு மக்கள் முன்னெடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதனால எவ்வளவு பேருக்கு நன்மை வரப்போகுது, எவ்வளவு பேர்கள் வந்து இருக்கிற இடமே தெரியாம போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டைரக்டா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கண்டிப்பா கொடுக்கும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்க போகுது? கவர்மெண்ட் என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவரை இன்டர்லிங்க் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்ற ஒரு ரிவர்ல சர்ப்ளஸான வாட்டர் இருக்கு. அந்த தண்ணி வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்குன்னு கவர்மெண்ட் நினைக்குது, கவர்மெண்ட் நம்புது. ஓகேங்களா? அந்த தண்ணிய என்ன பண்றாங்கன்னா, பெத்வா அப்படின்ற ஒரு ரிவருக்கு தண்ணிய கொண்டு போறாங்க. கொண்டு போறது நல்ல விஷயம் தானே. பெத்வான்ற அந்த யூபில இருக்கு. இது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. யூபில அங்க இருக்க அக்ரிகல்ச்சர் வளரணும். அங்க இருக்க மக்கள் நல்லா இருக்கணும். அங்க இருக்க ஃபார்மர்ஸ் வந்து இன்னமுமே தண்ணி வசதி நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, 221 கிலோமீட்டருக்கு ஒரு கெனல் அமைச்சு, இங்க இருக்க மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இந்த தண்ணிய அங்க கொண்டு போறாங்க. நல்ல விஷயம் தானேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா நல்ல விஷயம் தான். கிட்டத்தட்ட 8 லட்சம் ஹெக்டருக்கு உள்ள மதிப்புள்ள அந்த ஒரு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு ஈடுபடுத்தப்படும். அது மட்டும் இல்லாம 62,000 மக்களுக்கு குடிநீராவும் அந்த தண்ணி மாறும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது. இன்னமுமே பார்த்தீங்கன்னா, 103 கிலோவாட்ஸ் ஓகேங்களா? மெகாவாட்ஸ் ஆன கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணப்படும். ஒவ்வொரு செகண்டும் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 1000க்கும் மேற்பட்ட மெகாவாட்டான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணப்படும். சூப்பரான விஷயம் தானே. ஒரு நல்ல விஷயம் வரவேற்க தானே செய்யணும். இதுக்காக கவர்மெண்ட் செலவு பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 கோடி கிட்ட செலவு பண்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னா ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்டை நம்ம வந்து பாராட்ட தானே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நல்ல விஷயம் தான். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதனால எவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தலை சுத்தி போற மாரி தான் இருக்கு. இது உண்மையிலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்துல கூட அங்க போராட்டம் போய்க்கிட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸா முடிஞ்சது. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரிவர வந்து ஒரு ஒரு கெனல் அமைச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு கெனல் அமைச்சு, அங்க இருந்து தண்ணிய கொண்டு போணும் அப்படின்னா, நடுவுல இருக்கிற அந்த ஏரியா எல்லாமே டிஸ்ட்ராய்ட் ஆகப்படும். இது உண்மை. ஒரு 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 டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறது இயல்பு. இத நடக்காம பண்ண முடியாதுன்றது உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதுன்னா, அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அந்த ப்ராப்ளம எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்றாங்கன்ற விதத்துல தான் 2 பேருக்குமே நல்லது நடக்குதான்றது நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது, இங்க இருக்க மக்கள், அதாவது 1500லேருந்து 2000 குடும்பங்கள், 10,000 மக்கள், கிட்டத்தட்ட 10,000 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. போய் தானப்பா ஆகணும்னு கேட்டா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா, அவங்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இருக்கு?
உடைமைகள் என்ன இருக்குது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இவங்க எல்லாருமே முக்கியமான பிரச்சனை என்னென்னா கிட்டத்தட்ட 10 கிராமங்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை என்னென்னா இவங்க எல்லாமே ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களோ, ஒரு கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லைனா நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி நார்த்துலேருந்து நிறைய பேர் வந்து ஃபுட் பிஸ்னஸ், பானிபூரி பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அந்த மாதிரி மக்கள் கிடையாது. இவங்க எல்லாமே ஆதிவாசின்ற அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, இவங்களுக்கான என்ன ஒர்க் இவங்களுக்கு தெரியும், இவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வந்து ஒரு வேட்டையாடுறதோ, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதோ, இவங்க எல்லாருமே ஒரு விவசாயத்தை சேர்ந்த ஒரு மக்களாக தான் இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணாங்கன்னா அவங்களால என்ன ஒர்க் பண்ண முடியும், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணுன்றது தான் உண்மை. பட் ஆனால் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து காம்பன்சேஷன் தராமையாப்பா போயிடுவாங்க. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒரு பிரச்சனைனா மக்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தராங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ப்ளஸ் கேஷ். லேண்டாக ஒரு பிளாட்டை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷாக வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,50,000 கொடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். முதல்ல இந்த 7,50,000 கைக்கு ஃபுல்லாக வருமானதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா, அப்படி தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் அதுதான் நிலவரம். ஓகேங்களா, கவர்மெண்ட்டோடைய ஃபண்ட் கரெக்டாக கைக்கு வந்து சேருதான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆப்ஷன் 2 லேண்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுப்பாங்க, மொத்தமாக கேஷ் கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா அரௌண்ட் 12 லேக்லேருந்து ஒரு 13 லேக் கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இந்த ஒரு 12 லட்சத்தை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போக முடியுமா, அங்கே போயிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இது வந்து ஒரு பர்சனுக்கும் கிடையாது, ஒரு குடும்பத்துக்கே அவ்வளோதான் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இவங்க அது கொடுக்காம இருந்தால் அவங்க அங்கே வில்லேஜில் இருந்து அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க பொழைச்சிக்குவாங்க. பட் ஆனால் இந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இல்லைங்களா? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பானா டைகர் ரிசர்வர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6,17 ஹெக்டர் அவ்வளோ லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பானா டைகர் ரிசர்வருக்காக விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,141 ஹெக்டர் வந்து முக்கியமாக இந்த டைகர்ஸ் வாழ்கிற இடமா இருக்குது. இந்த இடம் வந்து முற்றிலும் வந்து சப்மர்ஜைடும், தண்ணிக்குள்ளே போயிடும்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய crocodiles இருக்குது, ஸ்லாட் பீர்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் மரங்களை வெட்டியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி பண்ணி தான் இதாகணும். ஓகே, இதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான், பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க முடியும். ஓகே, ஆனால் இந்த டைகர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த crocodiles இருந்தாலும் சரி, இந்த பியராக இருந்தாலும் சரி, என்ன நடக்கும்? அங்கே இருக்க லோக்கலில் போய் மக்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கவர்மெண்ட்கிட்ட இருந்து கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லேண்டை வந்து ப்ராப்பராக எதுவுமே சர்வே பண்ணலைன்னு வந்து அங்கே இருக்க வந்து கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்களும் சொல்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து இப்போ எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீடு முன்னாடி ஒரு ஓட்டு வீடாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த செம்மனை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன மரங்கள், கொடிகள், இது ஏதோ ஒன்று இருந்து ஒவ்வொரு வகையாக டெவலப் ஆகி தான் பில்டிங்காக இப்போ வளர்ந்துருக்கு. அப்படி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும்னா ஏதோ ஒன்று அழிஞ்சு தான் ஆகணும். அது வந்து இயற்கையின் நியதி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தும் போது அந்த மக்களுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை நம்ம கொடுத்தோம்னா அந்த மக்கள் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்களால அந்த நிலத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இதை பார்க்குற சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கென் அப்படின்ற ரிவரில் எப்போவுமேலாம் நம்ம நினைக்கிற மாதிரி தண்ணி இருக்காது. சம்மர் சீசனில் கென்லேயுமே வறட்சி தான் இருக்கும். அப்படி இருந்தும் 44,000 கோடி செலவு பண்ணி இதை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஒரு ரீசனுக்காக பண்ணுறாங்க? இது வந்து முற்றிலும் அரசியலுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சமூக ஆர்வலர்கள் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேசினா அந்த மக்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்குமா? இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கேஸ் ஸ்டடிஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க, நிறைய
அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரொப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி அடிக்கல்லாம் நாட்டி ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனைகள் மிக பெருசானதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரிய வருது. ஓகேங்களா? இப்போ கூட இந்த பிரச்சனை பல பேருக்கு தெரியாது. ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இதை பற்றி பேசுறது கிடையாது. நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை நிறுத்தணும், இந்த கவர்மெண்ட் வந்தாலே இப்படி தான், மக்களை வந்து ஒடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற அந்த மக்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கணும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காம்பன்சேஷன் ப்ராப்பராக போய் அந்த மக்களுக்கு போய் சேரணும். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், மக்கள் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பல மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியப்படுத்துங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.